நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைய நவீன கால உலகில் மருந்து கலந்த உணவுகளாலும் ரேக்கி மற்றும் அக்குபஞ்சர் என்கிற ஆன்மீக மருந்தில்லா மருத்துவ முறை, இந்த மருத்துவ முறை மூலமாக அநேக மக்களின் நோய்களை தீர்த்துக் கொண்டிருப்பவர் பேராசிரியை டாக்டர் PS லலிதா அவர்கள். டாக்டர் அவர்களை உங்கள் AMN டிவியில் டிவிக்ஸ் டிவி கிரியேஷன்ஸ் வழங்கும் அவர்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். டாக்டர் அவர்களை சந்திப்போம். AMN நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்பொழுது ரேக்கி அக்குபங்க்சரை பத்தி பேச போறேன். இதுல ரேக்கின்றது என்னன்றதை விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் அக்குபங்க்சர் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு விளக்க போறேன். ரேக்கின்றது ஒரு ஆன்மீக மருந்தில்லா மருத்துவ முறை. ஆன்மீக மருத்துவமில்லா முறைன்னா இது புது பேர் தான் புதுசு. அந்த காலத்துல நம்மளுடைய முனிவர்கள்லாம் தொட்டா ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு சரியா போயிடும் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அது கொஞ்சம் சயின்டிபிக்கா நாங்க பண்ணி ரேக்கின்ற பேர் கொடுத்து ஜப்பான்லேருந்து இங்கேருந்து கத்துக்கிட்டு போய் ஜப்பான்லேருந்து ஒரு மகான் கத்துட்டு போய் அதுக்கு புது பேர் கொடுத்து ரேக்கின் பேர் வச்சிருக்காரு. இதுல ரேக்கின்னா தொட்டால் சுகம் அப்படின்னு. தொட்டால்னா இங்க நம்ம பிசிக்கல் பாடி தொடுறது இல்ல, நம்மளோட சுத்தி கண்ணுக்கு தெரியாத கண்களுக்கு புலப்படாத ஒரு ஆறான்னு இருக்கு. அந்த எனர்ஜி பாடி நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிசிக்கல் பாடி தான் நம்புறோம். ஆனா நம்ம கண்களுக்கு தெரியாத எனர்ஜி பாடி நம்ம அந்த காலத்திலேயே சன்னியாசிகள்லாம் கண்டுபிடிச்சு அவங்க தவ வலிமையால கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இருக்கு, இது நம்ம சுத்திர சக்கரா இருக்கு, இந்த இன்னர் ஆறான்றதுல நம்மளுடைய உடம்பை சேர்ந்த ஒரு ஆறா இருக்கு. அந்த ஆற எனர்ஜி பாடியில 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 சக்கரங்களும் சமநிலையில வேலை செஞ்சோன்னா உங்களுடைய பாடி நல்ல ஹெல்த்தியா இருக்குன்றது அறிந்த உண்மை. இது கண்களுக்கு புலப்படாத சக்கரம். இந்த சக்கரம் கண்களுக்கு புலப்படாத வெளியில இருக்கிறதுனால இது நம்ம தவ வலிமையினால அப்படின்னு அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இப்ப தவம் பண்றதுக்கு காட்டுகள்லாம் போக வேணாம், வீட்டுக்குள்ளே தியானம் பண்ணி எப்படி ஒரு குரு கிட்ட போய் இந்த தவம் பண்றதுக்கு பதில் தியானம் பண்றதுக்கு தியானம் பண்ணி தீட்சை கத்து கொடுப்பாங்க. அவங்க தீட்சை பண்ணி சக்கரத்தை ஓபன் பண்ணினா சக்கரங்கள் ரொம்ப அதிகமா பவர்ஃபுல் ஆயிட்டு அந்த பவர்ஃபுல்லான சக்கர வழியா சக்தியை பிரபஞ்ச சக்தியை உள்ள இழுத்து அதுதான் மருந்து. பிரபஞ்ச சக்திக்கு நம்ம உயிரோடு வாழறதுக்கு ஒரு மருந்து இருக்கு இல்லையா. நம்ம உயிரோடு வாழறதுக்கு நம்ம மூச்சு இழுக்கிறோம். அந்த மூச்சு இயற்கையிலேயே உண்டான சக்தி, பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த சக்தியை அதிகப்படியா நம்ம இழுத்தோம்னா அது தியான வழியா பண்ணினாக்க அதிகப்படியா இழுக்கிறோம். அந்த இழுக்கரிச்சு இந்த சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இந்த மாதிரி இருக்கு. இந்த 7 சக்கரங்கள் வழியாக உள்ள போற சக்தி நம்மளுடைய பாடிய பிரபஞ்ச சக்தியை நம்ம பாடி சக்தியை உண்டாகிறது. அப்ப இந்த 7 சக்கரங்கள் சரியானபடி நிலையில வேலை செஞ்சதுன்னா நம்ம ஹெல்த்தில இருக்கோம். இந்த சக்கரங்கள் நம்மளுடைய வெளியில இருக்கிற கடவுளால உற்பத்தி பண்ணப்பட்ட சக்தியை நம்ம பாடிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம மூக்கால மட்டும் மூச்சு விடுறதில்ல, இந்த சக்கரங்களும் சுழன்று கொண்டே இருக்கிறதுனால 24 மணி நேரமும் காஸ்மிக் எனர்ஜி பரம்பரை சக்தியை நமக்குள்ள இழுக்கிறோம். இதனால நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். இந்த ஹெல்த் எப்ப சரியாகிறது இல்ல, டிசீஸ் வருதுன்னா இந்த சக்கரங்கள் மாறுபட்ட நிலையில சுழந்தா அப்ப நமக்கு டிசீஸ் வருது. எப்ப ஏன் மாறுபடுறதுன்னா இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ், அதாவது இப்ப எல்லாருக்குமே ஒரு வேர்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ரிலாக்ஸேஷன் வேர்டே மறந்து போச்சு. ஸ்ட்ரெஸ் வேர்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஏதோ ஒரு வேலை செஞ்சாக்கா ஐயோ இது கஷ்டப்பட்டு இந்த எப்படி முடிக்க போறோமோ இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது அந்த சக்தியினுடைய பாதையில ஒரு தடையை உற்பத்தி பண்றது. இப்ப தடை வரைச்ச இந்த சக்தி பாதையில தடை வரைச்ச கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்ததுன்னா கடைசியில இந்த சக்தி இந்த பாதையில வர்றதுக்கு தடை ஏற்படும். ஒரு சக்கரம் சரியானபடி வேலை செய்யலைன்னா உடனே பிசிக்கல் பாடியில சரியா வேலை செய்யாது. பிசிக்கல் பாடிக்கும் சக்கராக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு சக்கரமும் அதுக்கு ஒரு இடம் உண்டு, அதுக்கு ஒரு பேர் உண்டு. சகஸ்திரார சக்கர, ஆக்னிய சக்கர, விசுத்த சக்கர, அனகத சக்கர, மணிப்புர சக்கர, சுவாதிஷ்டான சக்கர, மூலாதார சக்கரம், 7 சக்கரங்கள் இருக்கு. 7 சக்கரங்களும் ஒன்னோடு ஒன்று இணைந்து வேலை செய்யும் பொழுது சமமான
நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கிறது. இந்த ஒரு சக்கரம் சரியா வேலை செய்யலைன்னா அது ஒரு சக்கரமும் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் நம்ம சொல்றோம், நாளமில்லா சுரப்பிகள் சொல்றோம். இந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கும் உள்ள இருக்கிற நாளமில்லா சுரப்பிகளுக்கும் இந்த சக்கராவுக்கும் எப்பவுமே கனெக்ஷன் உண்டு. ஒரு சக்கரம் வேலை செய்யலைன்னா ஒரு ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் சரியா வேலை செய்யாது. ஒரு நாளமில்லா சுரப்பிகள் சரியா வேலை செய்யலைன்னா உடனே உடனே பாடிகள் என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெளியில சக்கர இம்பேலன்ஸ் உள்ள இருக்கிற பாடியை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உண்டாக்குறதுனால டிசீஸ் வருது. இதுதான் டிசீஸுக்கும் ஹெல்த்துக்கும் டிஃபரன்ஸ். ஹார்மோனல் பேலன்சிங் ஹெல்த், ஹார்மோனல் இம்பேலன்சிங் டிசீஸ். சக்கர இம்பேலன்சிங் ஹெல்த், சக்கர இம்பேலன்சிங் டிசீஸ். பேராசிரியை டாக்டர் PS லலிதா அவர்களின் ஆன்மீக மருந்தில்லா மருத்துவமனை துவங்கி சுமார் 15 வருடம் ஆகிறது. சென்னையில் KK சாலை, வால்மீகி நகரில், திருவான்மியூரில் டாக்டர் அவர்களின் கிளினிக் திறம்பட அமைந்துள்ளது. டாக்டர் அவர்கள் ரெக்கி மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் சிறப்பு வல்லுநர் ஆவார். இப்ப அக்யூபங்க்சர்ன்றது அக்யூன பெனிட்ரேஷன் பேரு, நீடில் போட்டு, அதாவது இயற்கையில நம்ம இயற்கையாலே உண்டாக்கப்பட்ட அனிமல் பாடியோ ஹியூமன் பாடியோ மரமோ செடியோ எதுவுமே எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. இந்த உயிர்ன்றது பிரபஞ்ச சக்தியை இழுக்கிறதுனால உயிர் இருக்கு. இது ஹெல்த்துக்கும் உண்டு. இந்த ரேக்கியில சொன்னேன் இல்லையா, பிரபஞ்ச சக்தியை உள்ள இழுக்கிறோம்னு சொல்றோம். இந்த அக்யூபங்க்சர்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இந்த பிரபஞ்ச சக்திய மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி உள்ள வருது, அதுக்கு யாங் எனர்ஜின்னு பேரு. மதர் எர்த்துக்கிட்டே இருந்து வர எனர்ஜி இன் எனர்ஜி, அதாவது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனர்ஜி எப்பவுமே பாடியில ஊடுருவிக்கிட்டு இருக்குது. இந்த ஊடுருவும் சக்தி அதுக்கு தகுந்த பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க சைனீஸ் பிலாசபர்ஸ். இந்த பாதைக்கு பேரு மெரிடியன் பேரு. 14 கரெக்ட் மெரிடியன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 12 மெரிடியன் ஆர்கனை சேர்ந்தது. இப்போ ஆர்கன்னாக்க இப்ப ஸ்டமக் இங்க இருக்கு, ஸ்டமக் மெரிடியன் ஒண்ணு, அதுக்கு கவுண்டர் பார்ட், அதாவது ரெண்டு ஆர்கனை ஒரு பேரா கண்டுபிடிச்சு யாங் எனர்ஜி இன் எனர்ஜி. அந்த யாங் இன் எனர்ஜி, யாங் காஸ்மிக் எனர்ஜி, இன் எனர்ஜி மதர் எர்த் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கண்டினியூஸா ஊடுருவிக்கிட்டே போயிட்டு இருந்ததுனாக்கா நமக்கு ஹெல்த் இருக்கும். இந்த யாங் எனர்ஜி இன் எனர்ஜி ஒரு ஆர்கனுக்கு சொல்லியிருக்காங்க சொல்ல இல்லையா, அந்த மெரிடியன் பேரே அந்த ஆர்கன் பேர் வச்சிருக்காங்க. ஸ்டமக் மெரிடியன், ஸ்பிளீன் மெரிடியன், ஹார்ட் மெரிடியன், ஸ்மால் இன்டெஸ்டைன் மெரிடியன், பிரெயின் மெரிடியன், ஸ்பைனல் கார்ட் மெரிடியன், லங் மெரிடியன், லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன். அந்த மாதிரி 12 ஆர்கன் ஒரு பேரா 6 பேரா கண்டுபிடிச்சு அந்த 6 பேர்ல கண்டினியூஸா மெரிடியன்ல எனர்ஜி போய்கிட்டே இருந்தா, யாங் மெரிடியனும் கண்டினியூஸா போகணும், இன் மெரிடியனும் கண்டினியூஸா ஊடுருவிக்கிட்டே இருந்ததுனாக்க ஹெல்த் இருக்கும். இப்ப ஏதான ஒரு தடை ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல தடை ஏற்படுறதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீடில் போடுறதுக்கு அக்யூபங்க்சர் பேரு. இது சைனீஸ் அக்யூபங்க்சர். ஆனால் இதையும் ரிஃபைன்டு வெர்ஷனா போட்டோம்னா சுஜோக் அக்யூபங்க்சர். அதாவது சூன்னா கொரியன் லாங்குவேஜ்ல சூன்னா ஹேண்ட், ஜோக்குன்னா ஃபுட். அதாவது எல்லா ஆர்கன்ஸும் என்டையர் பாடி ரெப்ரசன்டட் இன் த ஹேண்ட் அண்ட் ஃபுட், சுஜோக்குன்னு பேரு. இந்த மெரிடியன், அதாவது பாம்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாடியிலேயே எல்லா பாடியினுடைய எல்லா பார்ட்ஸும் இங்கேயே இருக்கு. இது தலையில இருக்கிற பாகம், ஃபேஸ் எல்லாமே இங்க இருக்கு. இது லங்ஸ், செஸ்ட், இது ஸ்டமக் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் இந்த இன்டெஸ்டைன் ஃபுல்லா இருக்கு. இங்கே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், யூரினரி பிளாடர், கிட்னி, எல்லாமே என்டையர் பாடி இஸ் ரெப்ரசன்ட் த பாம். அதே மாதிரி இது ஹேண்டு, 2 ஹேண்டு 2 லெக்ஸ். இதோட என்ன வேணும் உங்களுக்கு, பாடியே தொடாம கண்டுபிடிக்கிறது ஈஸி, டயக்னோசிஸ் ஈஸி, ட்ரீட்மெண்ட்டும் ஈஸி. கண்டுபிடிக்கிறது நாங்க இந்த ப்ரோப்னு ஒண்ணு வச்சிருப்போம். இதனால நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னுட்டு இந்த இடத்துல ப்ரோப்ன்றதுல வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா எந்த ஆர்கன் எஃபெக்ட் ஆயிருக்கோ அது கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு டெஸ்ட்டுக்கோ டயக்னோஸ்டிக் லெபார்டரிக்கோ எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐ எதுவுமே தேவையில்லை. இது பாடி ஆர்கன். ஆனா நான் மெரிடியன் சொன்னேன் இல்லையா, அக்யூபங்க்சர் சைனீஸ் மெரிடியன். அந்த மெரிடியன் இந்த 2 விரல்லயே 12 மெரிடியன் இருக்கு. யாங் மெரிடியன் இந்த பக்கம் இருக்கு, இன் மெரிடியன் 3, இந்த விரல்ல 3, இந்த விரல்ல 3,
இந்த விரல்ல 3, இந்த 3, டோட்டலி 12 மெரிடியன்ஸ். அதுக்கு கண்ட்ரோல் வந்து இங்க ஒரு இன் மெரிடியன், இங்க ஒரு yang மெரிடியன், டோட்டலி 14 மெரிடியன்ஸ் பாடி ஃபுல்லா ஓடுறது. சைனீஸ் மெரிடியன்ல வந்து சைனீஸ் அக்யூபங்க்சர்ல இந்த 2-3 விரல்லே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் சுஜோக் அக்யூபங்க்சர் பிரின்சிபல். இதுல வந்து மெரிடியன் வந்து இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 3 மெரிடியன். இங்க இந்த பக்கம் yang சைடுல இங்க 6 மெரிடியன், இங்க 2 மெரிடியன், 14 மெரிடியன். இது கண்டுபிடிக்கிறது வந்து டயக்னோசிஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க? மருந்தே இல்லாமன்றீங்க, கண்டுபிடிக்கிறது லேபே தேவையில்லைன்றீங்க. லேப் தேவையில்லைன்னா இப்போ நம்ம ஸ்கேனுக்கு அனுப்புறோம். இப்போ ஒரு பாடியை வந்து இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் ஹெல்த்ன்றது. இது சக்கரெல்லாம் சரியா வேலை செஞ்சா ஹெல்த். இந்த சக்கரை சரியா வேலை செய்யலைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷின் கிடையாது. இந்த மெஷின் எல்லாமே நாங்க கைகளால் தொட்டால் சுகம். இதுதான் இந்த சக்கரை வந்து இந்த பாடியில வந்து இங்க சக்கரா இருக்கு, சகசிர சக்கர, ஆக்னிய சக்கர, விஷுத்தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த சக்கரா வந்து இப்படி தொட்டு சரி பண்ணினாக்க அதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கை தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதே கையில எந்த சக்கரா சரியா வேலை செய்யலன்னு கண்டுபிடிச்சு தட் இஸ் கால்ட் ஸ்கேனிங். கண்டுபிடிச்சு இந்த கையாலேயே இந்த ஸ்கேனிங் பண்றச்சே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணிட்டு எனர்ஜைஸ் பண்ணிடுறோம். திஸ் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் ரேக்கி ட்ரீட்மெண்ட். ஸோ இதுல கண்டுபிடிக்கிறது, இது ஸ்கேன் பண்றது இதே தான். அதே மாதிரி இதுல நான் சொன்னேன் இல்லையா, ஹேண்ட்லயே எல்லாம் இருக்குன்னுட்டு. ஒரு ஆர்கன் வந்து கண்ணு சரியா வேலை செய்யல, இல்ல தலை சரியா வேலை செய்யலன்னா இதுதான் தலை. இப்ப இதுதான் எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். அக்யூபங்க்சருக்கு கண்டுபிடிக்கிறது, டயக்னோஸ்டுக்கு இது ப்ரோப்னு பேரு. இதுல வந்து அமுத்திட்டே வந்ததுன்னா ஏதான ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமா வலி இருக்கும். இதுதான் டயக்னோசிஸ். எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு உடனே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்கன் உடனே தெரிஞ்சு இந்த இடத்துல நீடில் போட்டோம்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் எல்லாமே வித்தின் 5 minutes. புரியுதா? இதுதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட். ஆனா இதை வந்து கெமிக்கல்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அதாவது மேனுஃபேக்சர் பண்றது வந்து கெமிக்கல்ஸ், மருந்துன்றது ஒரு கெமிக்கல். ஆனா நம்ம பாடியில வந்து இருக்கிறது வந்து எனர்ஜி. அது எந்த எனர்ஜி? இயற்கையிலேயே உற்பத்தி பண்ணப்பட்ட எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து cannot be equated with chemicals manufactured by machines which are called as drugs. ட்ரக்ஸுக்கும் எனர்ஜிக்கும் ஈக்குவேட்டே பண்ண முடியாது. இது இயற்கையிலேயே உண்டான சக்தி, அதை இயற்கையால தான் குணப்படுத்த முடியும். தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரேக்கி அண்ட் அக்யூபங்க்சர். ஸோ இப்போ என்ன பண்றோம்? அக்யூபங்க்சர் டயக்னோசிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நீடில் போட்டோம்னா அக்யூபங்க்சர். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி, ஏன்னா மக்களுக்கு வந்து அதிகமா பணம் செலவழிக்க கூடாது. ஏன்னா என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் வந்து லட்சமா செலவு பண்ணிட்டு ஒரு சர்ஜரி வேண்டாம், இல்லைன்னா சர்ஜரி பண்ணி காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அந்த மாதிரிக்கும் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச எனக்கு ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னாக்கா ஏற்கனவே ரொம்ப அதிகமா செலவழிச்சிருவாங்க, மனசுலயே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த இடத்துல நாங்க நீடில் போடணும்னா என்கிட்ட வரணும். அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஸ்டமக்ல நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கேஸ் வருது. ஸோ எண்டோஸ்கோபி பண்ணினாதான் அல்சர் தெரியும், இல்லைன்னா கேன்சர் இருக்கிறதா தெரியும், அசிடிட்டி தெரியும். இதுதான் ஸ்டமக். இதுல வந்து எந்த இடத்துல இப்படிதான் கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல பண்ணிருக்கு, எந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல நீடில் போடும். நீடில் போடுறத வந்து நான் பண்ணணும். ஆனா அவங்களுக்கே சொல்லிட்டு இந்த இடத்துல வலி இருக்கு, நீ வந்து கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போய் 3 வேளை மருந்து சாப்பிட்ற மாதிரி இந்த இடத்துல சும்மா அமுத்திட்டு உன்னோட பாடியை நினைச்சுக்கோ அப்படின்னு நினைச்சுக்கணும். அக்யூப்ரெஷர் வந்து மனசு வந்து ரொம்ப சாந்தமா இருக்கணும். இதுல வந்து பண்றச்ச டோட்டலா ரிலாக்ஸேஷன் வந்துடும், ஸ்ட்ரெஸ் போயிடும். இதுல தவிர இந்த ரேக்கியில வந்து ஒரு அருமையான முறை இருக்கு. அதாவது சின்ன பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ தியான முறை இருக்கு. அதாவது எதுவுமே நம்ம தியானம் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாது. தியானம் பண்ணினா என்னது, இயற்கையினுடைய சக்தி அதிக அளவுல நம்ம ஊடுருவதுனால மனசு வந்து ரொம்ப சாந்தி அடையிறது. நாங்க என்ன சொல்றோம், உங்க மனசு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டா உடல்ல வியாதி வரும். மனசு பியூரா வச்சுக்கோங்க, தியானம் பண்ணுங்க, அமைதியா வச்சுங்கன்னா எந்த வியாதியும் கிட்டவே வராது. அப்படி வந்தாலும் இந்த ரேக்கியில வந்து ஒரு மருந்து இல்லாம செலவு இல்லாம பண்ணலாம். அக்யூபங்க்சர்லயும் அதே மாதிரி பண்ணலாம். இதுதான் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு. எதுக்காக 2 பேர் சேர்த்து கொடுக்குறேன்னா, ஒரு ரேக்கி பண்ணினாக்கா கண்டினியூஸா ஒரு வாரம் வரணும். இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 15 நாள் அட்மிட் பண்ணி படுத்துப்பாங்க. ஆனா இந்த ஒரு 1/2 மணி நேரம் வந்து பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது, ரொம்ப தூரத்துல இருந்து வரணும் இல்லையா. அதனால இது எப்படி அவங்களுக்கு சீக்கிரமா குணமாறுது, எக்கனாமிக்கலா பண்ணணும் அப்படின்னா நீங்க ரேக்கை வந்து ஒரு நாள் பண்ணிட்டு போயிடுங்க. கூடவே நான் அக்யூபங்க்சர் பண்ணிடுறேன்.
நடுவில் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அன்னைக்கே கற்றுக் கொடுத்துருவேன். நீங்கள் வீட்டில் போய் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள் வாங்க போகிறோம். அப்போ அவங்களுக்கும் ஈஸியாக இருது, பணம் சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது, அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருது. இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு அவங்களுக்கே ஒரு மனசில் உணர்ச்சி வருது. காம்பினேஷன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு கம்மியாகுது, ட்ரீட்மெண்ட் நம்பர் ஆஃப் விசிட்ஸும் கம்மியாகுது, டாக்டர் கிட்ட வர வேண்டிய விசிட்ஸும் கம்மியாகுது. அதனால எக்கனாமிக்கல், காஸ்ட் எஃபெக்டிவ், அவங்களுக்கும் ஒரு மனசில் திருப்தியோட போகிறாங்க. ட்ரக்லெஸ் தெரப்பி, கிறிஸ்டல் தெரப்பி, மேக்னட்டோ தெரப்பி, டச் தெரப்பி, அக்குப்ரெஷர், ரெக்கி, அக்குபஞ்சர் போன்றவைகளுக்கு சிறப்பு வல்லுநராக டாக்டர் அவர்கள் திகழ்கிறார். பேராசிரியை டாக்டர் PS லலிதா அவர்கள் ரேக்கி கிராண்ட் மாஸ்டராகவும் புகழ் பெற்று விளங்கி வருகிறார். கிரானிக் டிசீஸ் மட்டும் இல்ல, அக்யூட் டிசீஸ்க்கும் பண்ணலாம். இப்போ திடீர்னு தோல் பிடிச்சிக்கிச்சு, அதில் ஸ்பாசம் வருது, வயிற்று வலி வருது, இல்லைன்னா அடி வயிறில் அப்பெண்டிசைட்டிஸ் வருது, அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸ் எல்லாம் கூட முன்னாடியே வந்தாங்கன்னா நாங்கள் அக்யூட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கிரானிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, சைக்கோசோமேட்டிக், அதாவது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்காங்களா, அவங்கன்னா பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அப்போ சைக்கோசோமேட்டிக், நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் போங்க, சைக்காலஜிஸ்ட் போங்க, கவுன்சிலிங், அந்த மாதிரி கேஸும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், ஃபிசிக்கல் டிசீஸ் பண்ணுறதோட இல்லை, எமர்ஜென்சிக்கு பண்ணுறோம், அக்யூட் ப்ராப்ளத்துக்கும் பண்ணுறோம், கிரானிக் ப்ராப்ளத்துக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டு இது ரேக்கியில் வந்து இயற்கையிலே உண்டான சக்தி. இந்த பஞ்சபூதங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பஞ்சபூதங்களும் நம்ம பாடியிலேயே இருக்கு. இந்த ரெக்கி மற்றும் அக்குபஞ்சர் முறையை வீட்டிற்கு ஒருவர் கற்றுக்கொண்டால் அவர்கள் மூலமாக அனைவரும் கற்றுக்கொண்டு நாட்டிலும் வீட்டிலும் நோயில்லா வாழ்வு வாழலாம் என அருமையான ஒரு விபரத்தை தெரிவிக்கிறார். டாக்டர் அவர்கள் தன் எதிர்கால திட்டத்தையும் இளைஞர்களுக்கான அறிவுறுத்தலையும் விளக்குகிறார். ஃபியூச்சர் பிளான்னா இது நிறைய பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் குரு, என்கிட்ட தான் எல்லாரும் வரணும் பேஷண்ட் அப்படின்னா நான் அழிஞ்சு என்னோட இந்த இதை அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரேக்கி சென்டர் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு பண்ணியிருக்கேன். அது வழியாக நிறைய மேகசின்ஸ் குவார்டர்லி ஜேர்னல் பண்ணியிருக்கேன். இந்த அசோசியேஷனில் நிறைய பேரை மாஸ்டர்ஸ் ஆக்கியிருக்கேன். ஸோ அந்த மாஸ்டர்ஸ் வந்து தே கேன் டீச். அவங்க வந்து இந்த ரேக்கியை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம், எல்லாம் பண்ணுறதுக்கு நான் வழி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு குரு ஸ்தானத்திலேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற குருவையும் கண்டுபிடிச்சி யாரெல்லாம் பண்ண முடியுமான்னுட்டு இன்னும் நிறைய பேர் குருஸை ரேக்கி குரு கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அக்யூபங்க்சரை அக்யூப்ரெஷரை ஆக்கி சிம்பிளிஃபை பண்ணி நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதனால எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி, அந்த காலத்தில் 100 வருஷம் போய் மெடிடேஷன் பண்ணுறத இப்போ ஒரே நாளில் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இது கம்ப்யூட்டர் ஏஜ், எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும், ஃபுட்டே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. அதனால மக்களுக்கு வேண்டிய அளவுக்கு எந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நான் பண்ணுறதில்லை, என்கிட்ட கற்றுச்சவங்களும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன். இது பரவறதுக்கு என்னால் முடிஞ்சு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் நிறைய பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். யங்ஸ்டர்ஸ் வந்து முதல்ல பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணுங்க, அவங்க தான் முதல் காட். டிசிப்ளின் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட குழந்தைகள்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த காலத்தில் நான் என்ஜாய் பண்ண முடியாது, ஃப்ரீடம்ன்றது கிடையாது. ஃப்ரீடம் இருக்க வேண்டியதான். அதனால குழந்தைகளை டிசிப்ளினாக வளர்த்தாக்கா அந்த குழந்தைகள் வந்து அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும்னு ஒன்று உண்டு. அதே அம்மா அப்பா வந்து தான் உட்காந்து பூஜை பண்ணுறச்ச பக்கத்தில் உட்காந்து தியானம்ன்றதை ஒன்று கற்றுக் கொடுங்க. தியானத்தை கற்றுக் கொடுத்துட்டாலே பசங்களுக்கு வந்து மைண்ட் டிசிப்ளின் பண்ண முடியும், கெட்ட வழியிலெல்லாம் மனசு அலைப்பாயாது. இதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு கோஆர்டினேஷன் வந்தாலே பாதி ப்ராப்ளம், டெரரிசம் போயிடும், வார் போயிடும், வீட்லேயும் அமைதி நிலவும், நாட்டிலையும் அமைதி நிலவும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. சில்ட்ரன் வந்து தியான முறையை முதல்ல கற்றுக்கணும். அதனால நான் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கெங்கே போய் வேணுன்றவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். தியானம் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வியூயர்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன், ரேக்கி வந்து யாராலும் கற்றுக்க முடியும், எல்லாராலையும் கற்றுக்க முடியும். அதனால நீங்கள் என்ன சொல்கிறேன், ஒரு வீட்லேயும் ஒருத்தர் கற்றுக்கிட்டீங்கன்னா, அதுவும் லேடிஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி நல்லா வச்சுக்கலாம், மற்றவங்களே நல்லா வச்சுக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருக்கும் காப்பாற்றலாம். ஒரு ஹெல்த்துன்னா வந்து நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஹெல்த்தை நம்மளே காப்பாற்றிக்கலாம், மற்றவங்களுக்கும் பண்ணலாம். அதனால வீட்டுக்கு ஒருத்தர் ரேக்கி கற்றுக்கிட்டிங்கன்னா நாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த் இன் 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்தது, நிறைய பேர் சொன்னாங்க.
ஆனா அது வந்து நடைமுறையில ஒத்துக்கல. ஆனா ரேக்கி கத்துண்டா ஹெல்த் இன் நெக்ஸ்ட் மில்லினியம் அப்படின்றது வந்து நடைமுறையில டெஃபினட்டா கொண்டு வரலாம். அது ரேக்கி அண்ட் அக்யூப்ரெஷர் டெஃபினட்டா கொண்டு வரலாம். கத்துக்குங்க, எல்லாருக்கும் கத்துக்குங்க. அது கத்துக்கிறது வந்து கரெக்டா குரு யாருன்னு பார்த்து கத்துக்குங்க. ஏன்னா எல்லா குருவும் ஒரே மாதிரி சிலதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட்னு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க குரு செலக்ட் பண்ணுங்க. அந்த நல்ல குரு யார் கத்து கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ரேக்கி தழைக்கும், அக்யூபங்க்சரும் தழைக்கும். அது இருந்த வரைக்கும் நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். இந்த அற்புதமான ரெக்கி மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவத்துறையில் பேராசிரியை டாக்டர் PS லலிதா அவர்கள் மென்மேலும் வளர்ந்து உயர்ந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் தன் எதிர்கால திட்டங்களிலும் வெற்றி பெற்று திகழ வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். இவ்வளவு நேரம் தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்கள் AMN டிவியில் டிபிக்ஸ் டிவி கிரியேஷன்ஸ் வழங்க பங்கு பெற்று தன் ரேக்கி மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவ முறையின் பயன்களையும் பல அரிய நல்ல கருத்துகளையும் எடுத்துக் கூறிய டாக்டர் பேராசிரியை PS லலிதா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். மீண்டும் அடுத்த அவர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை